விருதுகளுக்கென்று சில படங்களை எடுப்பார்கள். அவற்றின் நோக்கம் விருதுகள் மட்டுமே. பல்வேறு திரைப்பட விழாக்களை சுற்றி வரும் அந்த படம் கடைசியில் ரிலீஸ் ஆகாமலே கூட போகலாம். காக்கா முட்டை படமும் கூட விருதுகளை குறிவைத்து எடுக்கப்பட்ட படம்தான். தனுஷ், வெற்றிமாறன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் மணிகண்டன் இயக்கத்தில் உருவாகியுள்ள காக்கா முட்டை படம் வெளிவருவதற்கு முன்பே பல்வேறு விருதுகளை பெற்று வருகிறதா. 2 சிறுவர்களை மையப்படுத்திய கதையாக உருவாக்கியிருக்கும் இந்த படம் கடந்த 2014ஆம் ஆண்டு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா திரையிட தேர்வானதா. அதைத் தொடர்ந்து 2 தேசிய விருதுகளையும் இப்படம் பெற்றதா. அப்போதுதான் படம் குறித்து பெரிய அளவில் வெளியில் வந்ததா. இந்த நிலையில் இந்த படம் தற்போது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் 3 விருதுகளை பெற்றுள்ளதா. சிறந்த திரைப்படத்திற்கான விருது, பார்வையாளர்களின் தேர்வு, சிறந்த நடிகர்களுக்கான கிராண்ட் ஜுவரி விருது என இந்த 3 விருதுகளையும் காக்கா முட்டை படம் வென்றுள்ளதா. இது படக்குழுவினரை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதா. ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த படத்தின் வெளியீட்டு உரிமையை பாக்ஸ்டார் ஸ்டுடியோவின் நிறுவனம் பெற்றுள்ளதா. படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகுகிறதா.